Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. வார விடுமுறை தமிழ் புத்தாண்டு என தொடர் விடுமுறையொட்டி கொடைக்கானலுக்கு படையெடுத்த சுற்றுலா பயணிகள் குணா குகை, தூண்பாறை, நட்சத்திர ஏரி உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் குறிஞ்சிவேல் இணைப்பில் இருக்கிறார். குறிஞ்சிவேல், வணக்கம். முழு விவரம் என்ன? நிச்சயமாக மலையில் இளவரசியான கொடைக்கானலில் வார விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறை நாட்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருவது வழக்கமான ஒன்று. இந்த நிலையில் தமிழ் புத்தாண்டு மற்றும் 3 நாட்கள் தொடர் விடுமுறையை தொடர்ந்து தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட வெளிமாநில சுற்றுலா பயணிகள் வருகை வழக்கத்தை விட இன்று அதிகமாக காலை முதல் அதிக அளவில் காணப்பட்டது. குறிப்பாக மோயர் சதுக்கம், குணா குகை, தூண்பாறை, பசுமை பள்ளத்தாக்கு, போக்கஸ்வாக் ஆகிய பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. மேலும் நகரின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்யவும், ஏரிக்காலை சுற்றி குதிரை சவாரி மற்றும் சைக்கிள் சவாரி செய்யவும் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்து வருகின்றனர். அதே போல இங்குள்ள பிரெயின் பூங்காவிலும் சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்தும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். 3 நாட்கள் தொடர் விடுமுறை என்பதால் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகையால் நகரின் முக்கிய பகுதிகளான பூஞ்சிக்கல், ஏரிச்சாலை, கல்லறைமேடு, கான்வென்ட் ரோடு ஆகிய பகுதிகளில் நீண்ட வரிசையில் சுற்றுலா வாகனங்கள் அணிவகுத்து செல்வதால் சுற்றுலா பயணிகள் தாங்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு உரிய நேரத்தில் செல்ல முடியாமல் அவதியடைந்து வருகின்றனர். இது காரணமாக காவல்துறையினர் கூடுதலான காவலர்களை பணியில் அமர்த்தி இங்குள்ள போக்குவரத்து வசதி சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி குறிஞ்சிவேல். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.